இந்த காம்போல மட்டும் படம் வந்திருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்த்திருந்திருக்கும். அப்படி ஒரு 3 மொரட்டு காம்போ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ராஜமௌலி எடுத்த பாகுபலி படத்துல வர பல்வால் தேவன் கேரக்டரை அதுக்கு முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நடிச்ச ஜேசன் மோமோவா தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அவர் அப்ப பிஸியா அக்வாமேன் படத்துல நடிச்சிட்டு இருந்ததுனால இந்த படத்துல அவரால் நடிக்க முடியாம போச்சு. ஒருவேளை நடிச்சிருந்தா உலக லெவல்ல இன்னும் ஃபேமஸ் ஆயிருந்திருக்கும். ஆனா பல்வால் தேவன் கேரக்டர்ல ராணா கணுக்கச்சேதமா வந்து ஃபிட் ஆயிருந்தாரு. அண்ட் நம்பர் 2 மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஐயப்பன் கோஸ்டியூம் படத்தை தமிழ்ல வந்து எடுக்கலாம் அப்படி சொல்லி லோக்கி வந்து இருந்திருக்காப்ல. அப்போ கார்த்தி சாரியும் சூர்யா சாரியும் வச்சு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருந்திருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி இந்த படத்தை வந்து எடுக்க முடியல, எல்லாரும் பிஸி ஆனனால. சரி, இதுதான் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து டில்லியும் ரோலெக்ஸும் மீட் பண்ற மாதிரி லோகேஷ் சார் படம் எடுப்பாரு, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் நம்பர் 3 ரஜினி சாரை வச்சு இளையராஜா சார் வந்து படம் எடுக்க வேண்டியது டைரக்ட் பண்ணி நம்ப முடியுதுங்களா? ராஜாதி ராஜா படத்தை வந்து ராஜாதி ராஜா படம் எடுக்கிறப்போ ஃபர்ஸ்ட் அந்த படம் வந்து நான் தான் டைரக்ட் பண்றதா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து எடுக்க முடியாம போயிடுச்சு. ஒருவேளை எடுத்திருந்தா அவரும் டைரக்டர் ஆயிருப்பாரு, நிறைய படம் பண்ணி இருந்திருப்பாரு மண்டக்கணத்தோட.